கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6 மற்றும் 7. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரே இடத்தில் சுற்றி இருக்கிறதையும் சுற்றி வைத்திருக்கிறதையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. தூதர்கள் வந்தார்கள், கல்லை உருட்டினார்கள், அதன் மீது அவர்கள் உட்கார்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். ஸ்திரீகள் வந்தார்கள், பார்த்தார்கள், இயேசு இல்லை என்று போய் சீசர்களிடத்தில் சொன்னார்கள். குறிப்பாய் மகதலேனா மரியாள் உட்கார்ந்து அழுகிறாள். தோட்டக்காரனை போல தேவன் வெளிப்படுகிறார் என்பது முக்கியமான காரியம்தான். அந்த தோட்டக்காரன் என்றால் யார், அது எதை காட்டுகிறது என்று இந்த அதிகாலை வேளையிலே நாம் அதை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இயேசு பூட்டியிருந்த அறையிலே அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தம்மை வெளிப்படுத்தினார். அதுவும் ஒரு முக்கியமான காரியம்தான். அதோடு கூட எம்மாவூர் சீசர்கள் மத்தியிலே வழிபோக்கனை போல தேவன் நடந்து போனார், உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போனார். அதுவும் முக்கியமான காரியம் தான். இது எல்லாமே இருக்கிறது. அதுதான் இங்கு வேதத்திலே சொல்லப்படுகிற சீலைகள். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இந்த சீலை என்பது ஒரு முக்கியத்துவத்தை பிடிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. பேதுரு உள்ளே நுழைகிறான். அங்கு 2 விதமான சீலையை பார்க்கிறான். ஒன்னு, சீலைகள் கிடந்திருக்கிறதையும், 2வது தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே இடத்திலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதும் கண்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது 2 விதமான சீலைகள் அங்கு இருக்கிறது. அப்ப 2 விதமான சீலைகளும் இந்த உயிர்த்தெழுதலே முக்கிய பங்கையும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியமான ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அந்த 2 சீலையை தான் நாம் இன்றைக்கு இரவு தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த முதல் சீலை என்ன? அதுதான் அந்த வேத வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. சீலைகள் கிடக்கிறதையும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப முதலாவது காணப்படுகிற சீலை என்ன? கிடக்கப்பட்ட சீலை. அந்த சீலை மற்ற சீலையோடு, அதாவது தலை சீலை போல சுற்றி வைக்கப்படல. அங்கு அது ஏதோ நம்ம காலையில எந்திக்கும் போது, நம்ம பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே அந்த போர்வையை எப்படி நம்முடைய சரீரத்துல இருந்து எடுத்து போட்டு அதை மடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த பெட்டில் அந்த போர்வை கிடக்குமோ, அதே போல இந்த சீலையானது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அது அப்படியே தூக்கி வீசப்பட்டதை போல காணப்படுது. அது மடித்து வைக்கப்படவில்லை, அது அப்படியே உதறி போட்ட அனுபவத்திலே காணப்படுகிறது. அப்ப இந்த கிடக்கப்பட்ட சீலை என்பது எதை காட்டுகிறது? சீலை, இந்த கிடைக்கப்பட்ட சீலை என்பது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்ப முதலாவது இந்த கிடக்கப்பட்ட சீலை என்பது எதை காட்டுகிறது? கட்டவிழ்க்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. இயேசுவானவர் மரித்தார்,
தன் ஜீவனை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்து மரித்தார். இப்ப அவரை இறக்கி அவரை அடக்கம் பண்றாங்க. அந்த கல்லறையில போய் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அந்த பிரேதத்தை அவர்கள் கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 40வது வசனம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேதத்தை, இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்கு அந்த சீலையானது எதற்காய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கட்டப்படுகிற அனுபவத்திற்கு பயன்படுத்தப்படும். அந்த கட்டப்பட்ட அனுபவத்தை தான் தேவன் முதலாவது இங்கு எடுத்து போடுகிறதை காட்டுகிறது. அதனாலதான் அந்த சீலை கிடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கயிறு அறுக்கிறோம், ஒரு மூட்டையை நீங்க கட்டி இருக்கிறீங்க, அந்த மூட்டையானது கட்டப்பட்டு இருக்கிறது. கட்டின உடனே அதை நீங்க போய் அறுக்க போறீங்க, அந்த மூட்டையின் கயிறுகளை அவிழ்க்க போறீங்கன்னா அங்க என்ன நடக்கும்? அந்த அந்த கயிறை நம்ம அவிழ்த்த உடனே நம்ம பக்கத்துல அப்படியே தூக்கி போட்டுருவோம். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதை சுத்தி வைக்கிறதா, இல்ல எடுத்து மீண்டும் பயன்படுத்துறதா, அல்லது அதை ஏதாவது தூக்கி வெளியில போடலாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை குறிச்சு யோசிப்போமே தவிர, உடனே அந்த கட்டை அவிழ்த்த உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த கயிறை அப்படியே தூக்கி போடுவோம். அதுதான் இந்த சீலை காட்டுகிறது. அப்ப இந்த சீலை, முதலாவது கிடைக்கப்பட்ட சீலை என்பது நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலினால் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற விடுதலையை காட்டுகிறது. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கட்டவிழ்க்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. உயிர்த்தெழுதலின் அடையாளம் என்றால் என்ன? அது முதலாவது கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். அப்ப நயவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இந்த உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்களாய் இருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட ஜீவியமாய் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறதா இருக்கணும். கட்டுகள் என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு விதமான மரணத்தின் போராட்டத்தை காட்டுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 102:19 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கட்டு என்பது என்ன? அது 2 விதமான அடையாளத்தை உடையதா இருக்குது. ஒன்னு பெருமூச்சு, 2வது மரணத்தின் வாசனை. ஒன்று பெருமூச்சு, 2வது மரணத்தின் வாசனை. யாருடைய வாழ்க்கையில கட்டு இருக்கோ அவங்க நல்ல பெருமூச்சு விடுகிறவர்களா இருப்பாங்க. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டவுட்டா புஷ்டியா இருப்பாங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட்டை காட்டிலும் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருப்பாங்க. அவங்களை நீங்க அந்த பெருமூச்சை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நல்ல குண்டா இருக்கிறவங்க, நல்ல ஸ்டவுட்டா சப்பியா இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள மாடிப்படியில அல்லது ஒரு ஏற்றத்துல ஏற சொல்லிங்கன்னா அவங்க ஏறுவாங்க. ஏறி மாடிப்படியில எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிடுவாங்க. ஏறிட்டு கொஞ்சம் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது, ரெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவர்கள் வாய்களை திறந்து நல்ல மூச்சு இழுத்து விடுவாங்க. அந்த காரணம் என்னன்னா, அவங்க சரீரம் அதற்கு அடாப்ட் ஆகல. அவங்க சரீரத்தை தூக்கி அவங்களால நடக்க முடியல. அதனால என்ன நடக்குது? உள்ள பிரீத்திங்க்கு அங்க பெரும் பாடு வருகிறது. பிரீத்திங்க்கு அங்க பிரச்சனை வர்றதுனால வாய்களை திறந்து மூக்கு வழியாயும் வாய் வழியும் ரொம்ப மூச்சை இழுத்து விடுவாங்க. அதுதான் பெருமூச்சு. பெருமூச்சு என்பது என்ன? தாங்கக்கூடிய முடியாத பாரத்தை காட்டுகிறது. எடுத்து சுமந்து செல்ல முடியாத பாரத்தை காட்டுகிறது. அதனால் என்ன நடக்கும்? கொஞ்சம் இளைப்பாறுதல் வந்தாலும் அந்த இளைப்பாறுதலை உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அங்க ஒரு பெருமூச்சனை புலம்பலை நாம் பார்க்க முடியும். தாங்கக்கூடாத பாரத்தை காட்டுகிறோம். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்களை நான் ஏன்பா தூக்கி சுமக்கணும்? இவர்கள் என்னுடைய பிள்ளைகளா? காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அவ்வளோ வாதித்தார்கள். அவனை கல்லெறிய பார்த்தார்கள். அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள்.
எப்ப ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, மோசே ஒன்னாலதான்ப்பா பிரச்சனை வந்துருச்சு. மோசேயினால் நடத்தப்பட்ட 10 அடையாளங்களை அவர்கள் காணல. மோசேயினால் செங்கடல் பிளக்கப்பட்ட அனுபவத்தை அவர்கள் உடனே மறந்துருவாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா, மோசேயை குற்றம் சாட்டுகிறதா அவர்கள் எண்ணமா இருக்கும். ஒன்னாலதான் நாங்க இப்படி வனாந்தரத்துல இருக்கிறோம், எங்களை கொல்லவா நீ வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த. இதனால என்ன நடக்கும், நம்மகிட்ட ஒருத்தர் 2 பேர் வந்து நம்மளை பிளேம் பண்ணாலே நம்மளால தாங்க முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் மோசையை வந்து குற்றம் சாட்டுகிறாங்க. யார் நன்மை செய்தனால அவன் தீமையை அனுபவிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு பெருமூச்சு வருகிறது பாருங்க. அந்த அனுபவத்தை தான் நீங்க வேதம் சொல்லுகிறது. கட்டுண்டவர்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு பெருமூச்சு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு இளைப்பாறுதல் தன்மை இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம் அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கும். அவர்கள் மூச்சு, அவர்களுடைய ஆதாரமே ஒரு போராட்டத்திலேயே கடந்து போகும். அதுதான் கட்டுண்டவர்களின் முதல் அடையாளம். 2வது வேதம் சொல்லுகிறதுங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். இந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம், மரணத்தின் வாசனை அவர்கள் மீது இருக்கிறது. இந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை நம்முடைய பேச்சு வழக்குல சொன்னோம்னா இப்ப எளிதா புரிஞ்சுக்கணும்னா, தூக்குக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களா அதுதான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். தூக்குக்கு மரண தண்டனை அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கைதிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு எப்ப மரணம் வரணும் தெரியாது, ஆனா மரணம் வரப்போகுது என்கிற பயம் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு படுக்கும் போது ஏன்னா தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் பகல் நேரத்துல தூக்கு போட மாட்டாங்க, அதிகாலையிலேயே தூக்கு போட்டுருவாங்க. ஏனென்றால் அங்க அந்த அந்த ஜெயில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த கைதியை பிடிச்சிருக்கும், அல்லது அந்த கைதியினுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க, இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூக்கு கைதியை என்ன செய்வாங்கன்னா, காலங்காத்தால அதிகாலையிலேயே போட்டுருவாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்க முடியாது, இருட்டோட இருக்கும் போதே போட்டுருவாங்க. அப்ப யோசித்து பாருங்க, அவன் நைட்டு படுக்க போகும்போது கூட அவன் யோசிச்சுட்டே படுப்பான், நாளை காலையில நம்ம உயிரோடு எந்திப்போமா, நம்மளுக்கு தூக்கு தண்டனை நாளை காலையில வந்துருமா. பகல்ல பாத்தீங்கன்னா அவன் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுருவான், ஐயோ தவறா தெரியாம நான் தவறு பண்ணிட்டேன், இப்ப எனக்கு மரணம் இருக்கிறது என்று சொல்லி. வேதத்திலே அரணான பட்டணம் ஒன்று இருக்கு, ஒளிமுக வாசலின் பக்கத்துல இருக்கிற பட்டணம். இந்த பட்டணம் எதற்கு இருக்குன்னா, தெரியாம கொலை செய்தவர்கள், தெரியாம அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்க இந்த பட்டணத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த பட்டணத்துல ஒளிஞ்ச உடனே ஆசாரியன் இருக்கும் மட்டும் அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த பட்டணத்துல அவங்க ஒளிஞ்சிட்டாங்கன்னா அவனை கொலை செய்ய யார் வந்தாலும் அதற்குள்ளாய் நுழைய முடியாது. அவன் அந்த பட்டணத்தை விட்டு வெளியில வர்ற வரைக்கும் அவன் அங்கு பாதுகாப்பா இருப்பான். இப்ப ஆசாரியன்ட்ட வந்து முறையிடுவாங்க, அல்லது அந்த ஒளிமுக வாசல்ல இருக்கிற மூப்பர்கிட்ட வந்து முறையிடுவாங்க. உடனே அங்க இருக்கிற மூப்பர்கள் அல்லது ஆசாரியர்கள் சொல்லுவாங்க, உன் மேல தப்பு இருக்குமான்னு சொல்லி அவனை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவன் செத்துட்டான், அவ்வளவுதான், மறிச்சிட்டான். இல்லைன்னா அவனுக்கு பரிந்து பேசப்பட்டு அவன் பக்கத்துல நியாயம் இருக்கு, காரியம் இருக்குன்னா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. அல்லது பிளட் மணின்னு சொல்லுவாங்க, அவன் செய்த பாவத்திற்கு கொலைக்கு இணையாக ஒரு பணம் கொடுக்கப்படும், பிளட் மணி. அந்த பிளட் மணியை அவங்க வாங்கிட்டு அவனை உயிரோடு விட்டுருவாங்க. இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்கள் என்பது என்ன, மரணத்தின் வாசனை. எப்ப பார்த்தாலும் அவர்கள் மரணத்தை குறித்ததான பயம் அவர்களுக்கு இருக்கும். இந்த மரணத்திற்கு குறித்ததான பயம் பாத்தீங்கன்னா 2 விதத்துல மனுஷன் இடத்துல வெளிப்படும், 2 விதங்கள்ல வெளிப்படும். அதுல ஒரு விதம் நமக்கு நல்லா தெரியும், ஆனா இன்னொரு விதம் அது மரணத்தின் வாசனை கூட நம்ம தெரியாம இருக்கிறோம். ஒரு விதம் என்னன்னா, எனக்கு வியாதி வந்துருச்சு, என்னுடைய வயது முதிர் வயது ஆயிருச்சு, எனக்கு மரணம் வந்துருமோன்னு சொல்லி ஒரு போராட்டம். 2வது இந்த எதிர்காலத்தை குறித்ததான கலக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மரணத்தின் வாசனை தான். ஏன் எதிர்காலத்தை குறித்ததான கலக்கம் ஒரு மரணத்தின் வாசனைனா, நான் மரித்தால் என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள், நான் மரித்தால் நான் இன்றைக்கு என் ஜீவன் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும் சொல்லி தங்கள் எதிர்காலத்தையும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால எதையும் அவர்களால் தைரியமாய் செய்ய முடியாது, எதையும் அவர்களால் விடுதலையாய் செய்ய முடியாது. இது எல்லாமே எதை காட்டுகிறது, மரணத்தின் வாசனையை காட்டுகிறது. அப்ப மரணத்தின் வாசனை என்பது என்ன, அவர் 2 ஒரு கட்டின் அனுபவத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட கட்டுண்டவர்களை தான் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை விடுதலையாக்குகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை விடுதலையாக்குகிறது. வேதம் சொல்லுகிறது,
யோசுவா யோவான் புஸ்தகம் 11:44 நாம் வாசித்தோம். லாசரு வெளியே வந்துட்டான். இயேசுவின் சத்தம் அவனுக்கு கேட்கப்படுகிறது. அவன் சரீரம் அழுகி போயிருந்தது. இப்ப இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. இப்ப இயேசுவினுடைய வார்த்தை போயிருச்சு. வார்த்தை அவனுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப லாசரு வெளியே வந்துட்டான். ஆனா எப்படி வருகிறான்? கட்டோடு வருகிறான். அப்ப இது எதை காட்டுது? இந்த கட்டு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அவர்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். புறஜாதிகள் வாழ்க்கையிலும் இது காணப்படும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்குன்னா இப்படிப்பட்ட கட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்கிறது? அந்த சீலையின் கட்டை இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. அந்த சீலையின் கட்டை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறது. அந்த சீலையின் கட்டை நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து போடுகிறார். அதை தூக்கி அவர் எரிந்து போடுகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சீலை கிடந்திருந்தது. சீலை கிடந்திருந்தது. ரெண்டாவதாக அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, சீலைன்னு சொல்லியிருக்காது, சீலைகள்னு சொல்லியிருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த கட்டு என்பது ஒரு விதத்திலே காணப்படுகிறதுல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே காணப்படும். சிலருக்கு பாவத்தின் கட்டு இருக்கும், சிலருக்கு மரணத்தின் கட்டு இருக்கும். வேதத்துல அநேக விதமான கட்டுகள் இருக்கு. ஆனா 2 கட்டை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:2 இப்படியாய் சொல்லுகிறது. 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன? என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது? அங்கு வேதம் சொல்லுகிறது, இங்கு ஒரு கட்டை பார்க்கிறோம், மரணத்தின் கட்டை, அதாவது பாவத்தின் கட்டை குறித்து சொல்லுகிறது. அந்த பாவத்தின் கட்டை இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எடுத்து போடுகிறது. இன்றைக்கு நம்ம விட முடியாத பாவத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? மேற்கொள்ள முடியாத பாவத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் அந்த கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். அந்த போராட்டத்திலிருந்து இன்னைக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. பாவம் என்கிற மரணத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார். அதைத்தான் இந்த ரோமர் 8:2 வாசிக்கிறோம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்துக்கும் மரணத்திற்கும் விடுதலையாக்கி. அப்ப இந்த தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சீலைகளை கிடத்தி போட்டதே, சீலைகளை உரிந்து போட்டதே, அதே போல் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டைகள் இன்றைக்கு உதிர்ந்து போவதாக. எல்லா கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கடன் பிரச்சனை கட்டுகள், எல்லா கட்டுகளும் உதிர்ந்து போவதாக என்று கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளும். அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சீலையின் கட்டை உயர்த்து நிர்மூலமாக்கி போட்டது போல கர்த்தர் இன்றைக்கு நம்மளை கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறார். நம்மளை தேவன் விடுதலையாக்குகிறார். இரண்டாவது, அந்த சீலை, கிடக்கப்பட்ட சீலை என்பது இரண்டாவது ஒரு கட்டை காட்டுகிறது. அது என்ன கட்டு? அதைத்தான் நம்ம சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 மற்றும் 12 நாம் வாசிக்கிறோம். சகரியா 9, 11 மற்றும் 12வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவைகளை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இது எதை காட்டுகிறது? இதுவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் வருகிற விடுதலை. ஆனா இது எங்க வருகிறது? தண்ணீர் இல்லாத குழியிலே, தண்ணீர் இல்லாத குழியிலே கிடக்கிற அனுபவம். இந்த அனுபவம் வந்துருச்சுன்னா நாம் ஒருபோதும் மேல வரவே முடியாது. என்னதான் நீங்க பிரயாசப்பட்டாலும், நைட்டும் பகலும் ஓடலாம், நைட்டும் பகலும் நீங்க வேலை பார்க்கலாம்,
நைட்டும் பகலும் திட்டங்கள் இடலாம். எந்த திட்டம் போட்டாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, இந்த மரணத்தின் கட்டு, அதாவது இந்த சீலையின் கட்டு உங்க வாழ்க்கையில இருந்தா அது உங்களை ஒரு குழியிலே வைத்திருக்கும். எரேமியாவை தூக்கி உளையான சேற்றுள்ள கிணத்துல போட்டாங்க. அவனை அந்த எத்தியோப்பியன் வந்து தூக்கி விடுற வரைக்கும் அந்த குழியில தான் அவன் கிடந்தான். ரெண்டாவது யோசேப்பை பாருங்க, அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அவனை ஒரு சகோதரன் தூக்கி அவனை விக்கிற வரைக்கும் அந்த குழியில தான் இருந்தான். அப்ப கர்த்தரால் விடுதலை வர்ற வரைக்கும் நம்ம அந்த குழியில தான் இருப்போம். நீங்க என்ன பிரயாசம் பண்ணாலும் சரி, என்ன போராட்டத்துல இருந்தா, என்னதான் நீங்க வழிகள் திட்டங்கள் போட்டாலும் சரி, கர்த்தர் விடுதலையாக்காவிட்டால் அந்த குழியிலிருந்து ஒருவரும் நம்மளை தூக்க விட முடியாது. ஒருவரும் நம்மளை விடுதலையாக்க முடியாது. அதுதான் மகா படுகொலியாகிய பாதாளத்தின் வாசல்களை காட்டுகிறது. இந்த போராட்டம் வந்துருச்சுன்னா கர்த்தர் மாத்திரமே நம்மளை விடுதலையாக்க முடியும். அதற்கு தேவை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்ப இரண்டாவது கட்டு என்பது படுகொலியின் கட்டை காட்டுகிறது. இன்றைக்கு நீங்க எழுந்திருக்க முடியாத படுகொலியிலே காணப்படுகிறீர்களா? வாழ்க்கையில முன்னேற முடியாத படுகொலியிலே காணப்படுகலாம். கர்த்தர் இன்றைக்கு அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த சீலையின் கட்டை உடைத்த வல்லமை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய படுகொலியின் கட்டை கர்த்தர் உடைத்து போடுகிறார். அதிலிருந்து கர்த்தர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுக்கிறார். மரணத்தின் கட்டை மாற்றுகிறது மாத்திரமல்ல, படுகொலியின் கட்டை தேவன் மாற்றுகிறார். படுகொலியின் கட்டை தேவன் மாற்றி போடுகிறார். அப்ப முதலாவது சீலை என்பது கிடக்கப்பட்ட சீலை. அது கட்டுகளை விடுதலையாக்குகிற அனுபவத்தை காட்டு. கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தை காட்டு. இது இரண்டாவதாக அந்த யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல இரண்டாவது ஒரு சீலையை குறிச்சு நாம் பார்க்கிறோம். யோவான் 20:7 அந்த வசனம் சொல்லுகிறது, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரே இடத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். இரண்டாவதாக இங்கு ஒரு நம்ம சீலையை பார்க்கிறோம். இந்த சீலை என்ன சீலையா? இதுதான் சுற்றப்பட்ட சீலை. சுற்றப்பட்ட சீலை, அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா தலை சீலை என்று நாம் சொல்லலாம். இது எங்க சுற்றப்பட்டிருந்துச்சுன்னா தலையில இருந்த சீலை. இப்ப இந்த சீலையுடைய தன்மை என்ன? முதல்ல பார்த்த கிடக்கப்பட்ட சீலை என்பது என்ன? அது உரிந்து போடப்பட்டு அப்படியே அங்க தூக்கி போட்டிருக்கு. அதை மடிச்சு வைக்க ஏதோ சீலை அப்படியே தூக்கி குப்பை மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த சீலைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சுற்றப்பட்ட சீலை இதுக்கு என்ன வித்தியாசமா? அந்த கிடப்புல போட்ட சீலை இருக்கு பாத்தீங்களா, தூக்கி போடப்பட்ட சீலை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சீலையோட இது கிடையாது. அதுல எத்தனை சீலை இருந்தாலும் சரி, அந்த சீலையோட இது வைக்கப்படல. இது எங்க இருக்கா? இது இன்னொரு பக்கத்துல, அதை விட்டு தூரமா தள்ளி இன்னொரு இடத்துல இருக்கு. அது எப்படி இருக்கா? அந்த வசன தெளிவாய் சொல்லுது பாருங்க. தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுற்றி வைத்திருக்கிறதை கண்டான். அப்ப இந்த சீலை என்பது என்ன? இது நல்லா மடிச்சு நல்லா அதுக்கேற்றபடி சுத்தி அழகா பக்கத்துல வைக்க. இந்த சீலை அந்த சீலையோடு இணைக்கப்படவே இல்லை. இந்த சீலைக்கும் அந்த சீலைக்கு இடையில ஒரு பெரிய கேப்பே இருக்கு. எளிதா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கோங்க. தலை இருக்கு, கால் மாட்டு இருக்கு. இப்ப இந்த உரிந்து போட்ட சீலை உடம்புல இருந்து எடுத்தது, அது கால் மாட்டுல தூக்கி கிடக்கு. ரெண்டாவது இந்த தலையில, இந்த சுற்றப்பட்ட சீலை தலையில இருந்து எடுத்தது. அப்ப அவர் அது தலைக்கு மாட்டுல, அவர் தலை வச்சிருந்த இடத்துல இது மடிச்சு அழகா இருக்கு. ஒரு மனுஷனுடைய ஹைட்டு தோராயமா 5 to 5.5 இருக்கும். அதற்கு குறைவான வளர்ச்சி உடையவங்களும் இருக்கிறாங்க, அதற்கு அதிகமான வளர்ச்சி உடைய இருக்காங்க. ஆனா தோராயமா ஆவரேஜ் ஒரு மனுஷனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 5 to 5.5 இதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப இப்ப இந்த சீலைக்கும், அந்த கிடக்கப்பட்ட சீலைக்கும் சுற்றப்பட்ட சீலைக்கும் இடையில வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு கேப் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு 5 அடி கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 அடி கேப் என்பது என்ன? ஒரு ரூமோட பாதி அளவு.
அப்போ அவ்வளோ இடைவெளி அது காணப்படும். அப்ப இது எதை காட்டுது? இந்த சீலைக்கும் அந்த சீலையும் ஒன்னா ஒத்து போகவே முடியாது. இந்த சீலைக்கும் அந்த சீலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இங்க சொல்லப்படுகிறது சுற்றப்பட்ட சீலை என்று வேதம் சொல்லுது. அப்ப சுற்றப்பட்ட சீலைனா இது இந்த சுற்றப்பட்ட சீலை என்பது எதை காட்டுகிறது? வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் வசனம் எப்படியா சொல்லுகிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 61வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 61வது வசனம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளுக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் என்று அங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த சரீரத்தை இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே அதை நான் திரும்ப கட்டுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். யோவான் புஸ்தகத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால் அங்க வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? யோவான் 2:21 நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? அவர் தம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க சொல்லப்பட்டுள்ள சீலை என்பது, சுற்றப்பட்ட சீலை என்பது எதை காட்டுகிறது? அது நம்முடைய சரீரத்திலே தேவனால் கொடுக்கப்படுகிற கட்டப்படுகிற அனுபவத்தை குறித்து சொல்லுகிறது. தேவனால் கட்டப்படுகிற அனுபவத்தை குறித்து இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப முதல் பார்த்த சீலை என்பது கட்டவிழ்க்கப்படுகிற அனுபவம். ஆனா இங்கு சொல்லப்படுகிற சீலை, 2வது சீலை என்பது கட்டப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அதனாலதான் நான் பிரசங்கத்தின் தொடக்கத்துல சொன்னேன், இந்த சீலை என்பது விசேஷமான சீலை. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே காணப்பட்ட சீலை என்பது விசேஷமான சீலை. அது கட்டவிழ்க்கப்படுகிற அனுபவத்தையும் கட்டப்படுகிற அனுபவத்தையும் சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. கட்டவிழ்க்கப்படுகிற அனுபவத்தையும் கட்டப்பட்ட அனுபவத்தையும். அப்போ இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய கட்டுகளை உடைத்து போடுகிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு கட்டுகிற அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். எதை தேவன் கட்டுகிறாராம்? எப்படிப்பட்டவைகளை அந்த சீலை கட்டுகிறதாம்? இடித்து போடப்பட்டவைகளை. இடித்து போடப்பட்டவைகளை தேவன் இடிப்பித்து கட்டுகிறார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கட்டுகிறவராய் காணப்படுகிறார். வேதத்துல 2 புஸ்தகங்கள் இடிக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து காட்டுகிறது. 2 புஸ்தகங்கள். அது என்னென்ன புஸ்தகம்? எஸ்ரா புஸ்தகமும் நெகேமியா புஸ்தகம். இந்த 2 புஸ்தகமுமே ஒரே காலகட்டத்திலே நடந்த அனுபவத்தை காட்டுகிறது. இந்த 2 புஸ்தகமே ஒரே காலத்தில் நடந்த ஒரு இடிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. என்ன நடக்கிறது? எஸ்ராவும் அதை எழுப்பி கட்டுகிறார், நெகேமியாவும் எழுப்பி கட்டுகிறார். அப்ப இங்க இடித்து போடப்பட்ட அனுபவம் என்பது எதை காட்டுது? நம்பிக்கையற்று போன அனுபவத்தை காட்டுது. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்டு இருக்கிறதோ, ஒரு காலத்துல தேவாலயம் போல மகா பயங்கரமா இருந்துச்சு, அதுதான் நம்முடைய அடையாளமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது இடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுது. வேதம் சொல்லுகிறது, யாத்திரா 30:36 வாசிங்கன்னா, கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து. இடிக்கப்படுகிற அனுபவம் என்ன? பொடி பொடியா மாறி போகுது. பொடி பொடியா மாறி போகுது. விசுவாசங்கள் விசுவாசத்தினால் கட்டப்பட்டவைகள் அநேகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த விசுவாசமே நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. ஒரு காலத்துல வைராக்கியத்துல நம்ம கட்டப்பட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த வைராக்கியம் நம்ம இடத்துல இல்ல. ஒரு காலத்துல ஜபத்துல நம்ம கட்டப்பட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. நம்முடைய குடும்பத்தை பார்த்தவங்க மத்தவங்க பார்த்து பொறாமப்பட்டாங்க. இப்படி ஒரு குடும்பமா, இப்படி ஒரு குடும்பம் இந்த பூமியில இருக்க முடியும் சொல்லி ஆச்சரியப்பட்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த இடிக்கப்பட்ட அனுபவத்துல நம்முடைய குடும்பம் இருக்கிறதுனால அதை குறித்து அவர்கள் வசைப்பாடுகிற அளவுக்கு அந்த இடம் மாறி போயிடுச்சு. வசைப்பாடுகிற அளவுக்கு
வசைப்பாடுறதுன்னா என்ன? ஜாடமாடியா பேசு, அருவருப்பாய் பேசுகிறார். அப்ப தேவ வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார்? இடிக்கப்பட்டவைகளை தேவன் எடுத்து கட்டுகிறார் என்று வேதம். இடிக்கப்பட்டவைகளை குறித்து தேவன் எழுப்பி கட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த உயிர் தள்ளுதலின் நாளில நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது? உங்க பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய நம்பிக்கைகள் இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ஆதரவு இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கிறதா? குடும்பம் இன்றைக்கு உடைந்து போன குடும்பமா இருக்கிறதா? கணவனும் மனைவி ஒன்றா இருக்க முடியல, பிள்ளைகளும் பெற்றோரும் ஒன்றா இருக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட சமாதானம் இருக்க முடியல. ஒரு காலத்தில் நல்ல சிரிப்பு சத்தம் இருந்துச்சு, ஒரு காலத்தில் நல்ல மனமகிழ்ச்சியின் சத்தம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு புலம்பலின் சத்தம் தான், இன்னைக்கு வேதனையின் சத்தம் தான், இன்னைக்கு மகா போராட்டத்தினால போராடுகிற அனுபவத்துல நீங்க காணப்படுறீங்க. காரணம் என்ன? இடிக்கப்பட்ட அனுபவம். ஆனா கர்த்தர் அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை 3 நாளிலே உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார் அல்லவா? அதே போல தேவன் இன்றைக்கு அந்த சீலை உங்க வாழ்க்கையை சுற்றி வைக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார். இந்த சுற்றப்பட்ட சீலை என்பது எதை காட்டுகிறது? தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அனுபவம். தேவனால் ஒழுங்குபடும். இன்னொன்னு அது எதை காட்டுது தெரியுமா? இயேசுவை குறிச்சு சொன்னாங்க. அவருக்கு பிரதான ஆசிரியர் சொன்னாங்க, இயேசுவின் சரீரத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. இயேசுவின் சரீரத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு காவலாளியை வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சீலை, சுற்றப்பட்ட சீலை எதை காட்டுது தெரியுமா? யாரும் இயேசுவின் சரீரத்தை தூக்கிட்டு ஓடல. ஒரு மனுஷன் ஒரு சரீரத்தை தூக்கிட்டு ஓடுறான்னா என்ன செய்வான்? ஒண்ணு சீலையோட தூக்கிட்டு போயிருக்கணும், இல்ல சீலையை கலட்டி அந்த சீலை மாதிரி எரிஞ்சிட்டு போயிருந்திருக்கும். ஆனா இங்க சரீரம் யாராலையும் தூக்கப்படல, யாராலையும் திருடு போல. ஏன்னா அந்த சேலை மடிச்சு அங்க வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அடையாளம். 2வது அது எதை காட்டுது? தேவனே எழுந்து அதை மடித்து அவர் வைத்து போனதை காட்டுது. அப்ப இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எதை காட்டுது? உங்களை குறிச்சு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், நீ இனிமே விளங்கவே மாட்ட, நீ உன் வாழ்க்கை இனிமே முன்னேறாது, இனி உன் வாழ்க்கையில மேல வரவே முடியாது, உன் குடும்பம் இனிமே சமாதானமா இருக்கவே முடியாது, நான் இருக்க விடமாட்டேன் வாருன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்களை போல, அன்றைக்கு இருந்த யூதர்களை போல உங்களோட போராடலாம். உங்களை குறித்து சாபமான வார்த்தைகளை பேசலாம், உங்களை குறித்து தூஷணமான வார்த்தைகளை பேசலாம், பிழையாம் போன்று உங்களை சபிக்கும்படி அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கலாம், ஏன் சபிச்சு கூட இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவன் நம்மளோடு இருக்கிறபடியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மளோடு இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒரு ஒழுங்குபடுத்துகிறார். எல்லா தாறுமாறான அனுபவங்கள் மாறுகிறது, எல்லா போராட்டத்தின் அனுபவங்கள் மாறுகிறது. கர்த்தர் ஒரு பெரிய கட்டை தெய்வம் நமக்கு கொடுக்கிறார். இந்த கட்டு என்பது அடிமைத்தனத்தின் கட்டு அல்ல, எழுப்பி கட்டப்படுகிற அனுபவம், எழுப்பி கட்டப்படுகிற அனுபவம். அப்ப இழிந்து போன நம் நிலைமையில் இருக்கிற நம்மளை கர்த்தர் எழுப்பி கட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எழுப்பி கட்டுகிறார் என்று வேதம் நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டு. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்பு கொட்டுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில இடிந்து போன பகுதிகள் இன்றைக்கு கட்டப்படட்டும், இடிந்து போன பகுதிகள் இன்றைக்கு கட்டப்படட்டும். என் வாழ்க்கையில எல்லாம் இடிந்து போயிருச்சு. ரூத்துவின் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ரூத்து முதலாவது அவள் திருமணம் பண்ண இடம் அந்நிய இடம். ஆக்சுவலா மோவாப்பிய மத்தியில தான் அவள் திருமணம் பண்ணிருக்கணும். ஆனா இவ இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல திருமணம் பண்ணுகிறான். முதல்ல அவ வந்தது அந்நியருடைய வீடு. அப்ப அந்நியருடைய வீடுனா என்ன அர்த்தம்? அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, மோவாப்பியர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இப்ப அந்நிய ஸ்திரியா இருக்கிறவ இவ உள்ள வர்றானா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நடைமுறைகளை இவர் கற்றுக்கணும். இஸ்ரவேலுடைய நடைமுறை என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு, ஏன்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த கட்டளைகளை எல்லாம் இவ முதல்ல கத்துக்கணும், அதுக்கேற்றபடி இவ வாழ ஆரம்பிக்கணும். அப்ப முதல்ல என்ன நடக்குது? அவ அந்நிய தேசத்திற்கு விவாகம் பண்ணி போகிறார், அந்நிய தேசத்து ஜனங்களுக்கு.
ரெண்டாவது என்ன நடக்குது? இப்ப விவாகம் பண்ணிட்டா, நல்ல வாழ ஆரம்பிச்சுட்டா, எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டா, என்ன நடக்குது? திடீர்னு அவளுடைய மாமனார் மரித்து போகும். அதுக்கப்புறம் அவளுடைய சொந்த கணவர் மரித்து போயிட்டான். இப்ப அவள்கிட்ட இருக்கிறது ரெண்டே பேர். ஒண்ணு ஓர்பால், ரெண்டாவது வயதான ஒரு ஸ்திரீ, அதுவும் அந்நிய தேசத்து ஸ்திரீ. தான் மாமியார் தான், ஆனா அந்நிய தேசத்து ஸ்திரீ. இப்ப யோசிச்சு பாருங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாது. உலகத்துல எத்தனையோ பாக்குறோம், ஏன் கிறிஸ்தவ வீட்லயே நிறைய பாக்குறோம். இப்ப அவளுக்கு ஆதரவா யாரும் கிடையாது, சொந்த கணவனும் கிடையாது, சொந்த மாமனாரும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. இப்ப அவள் தன் மாமியாரோட வாழ்றான். இப்ப ஓர்பால் தான் கூட இருக்கா. இப்ப மாமியார் சொல்றான், நீங்க முத்தம் செஞ்சுட்டு நீங்க போங்கப்பா, எனக்கு பிள்ளை பெற்றெல்லாம் கொடுக்க முடியாது, பிள்ளை பெற்று கொடுத்தாலும் உங்களால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, நான் முதிர் வயதாயிட்டேன். இப்ப ஓர்பாலும் போயிட்டா. இப்ப ரூத்தோட கூட இருக்கிறது யார்? ஒரு வயதான தாயார். இப்ப அந்த தாயார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாம வாங்க, நான் என் தேசத்துக்கே போவோம். இப்போ அந்த ரூத்தினுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அவள் சொந்த தேசத்திலேயே அவள் விதவியா மாறிட்டாள். தன்னோடு கூட இருந்த தன்னுடைய சிஸ்டர் இன் லா, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது எக்ஸாக்டா, சிஸ்டர் இன் லா, தன்னுடைய கணவருடைய சகோதரனுடைய மனைவி, அந்த ஸ்திரீயும் அவளை விட்டுட்டு போயிட்டா. இப்ப அந்த தாயார் கூப்பிடுறான், என்ன செய்கிறான்? அவளுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போவான். இப்ப இவ அந்நிய குடும்பத்துல மாத்திரம் இல்ல, அந்நிய தேசத்துக்குள்ளேயும் போறா. எப்படி போறா? கணவனோட போகல, விதவையாய் கடந்து போகிறான். அந்த நாட்கள்ல விதவையா இருக்கிறது என்பது ரொம்ப கடினம். இப்ப கொஞ்ச நாட்களாய் நல்ல அதற்கென்று நல்ல ஒரு திட்டங்கள் இருக்கிறது, நல்ல மூமெண்ட் இருக்கிறது, நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆனா நான் சொல்றது, ரூத்துவின் நாட்கள்ல விதவையா இருக்கிற நமக்கு காரணம் என்னன்னா, திடீர்னு யாராவது வந்து அவளை அடிமையா எடுத்துட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, இவ அந்நிய தேசத்தின் ஸ்திரீயா இருக்கிறதுனால இவளை அடிமையா கொண்டு போனா ஒரு மனுஷனும் கேள்வி கேட்க ஆளே கிடையாது. ஏன்னா வீட்டுல கணவனும் கிடையாது, மாமனாரும் கிடையாது, வயதான தாயார் தான், மாமியார் தான். அப்ப இவரை கேள்வி கேட்கவும் யாரும் கிடையாது. யாருனாலும் அடிமையா எடுத்துட்டு போயிடலாம். அந்த நாட்கள் அப்படி நடந்தது. வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். மோசமான காரியங்கள் அன்றைக்கு நடந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இவள் தைரியமாய் போகிறா. எந்த தைரியத்துல போகிறா? அவள் சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ யாரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த தேவனை நம்பி இவ போனதுனால பொடி பொடியாய் நொறுக்கப்பட்ட அவள் வாழ்க்கை, எல்லா விதத்திலையும் நொறுக்கப்பட்ட அவள் வாழ்க்கை, நம்பிக்கையெல்லாம் உடைக்கப்பட்ட அவள் வாழ்க்கை, விதவையாய் மாறி போன அவள் வாழ்க்கை, ஒரே நாளிலே கர்த்தர் எழுப்பி கட்டினார். ஒரே நாளிலே எழுப்பி கர்த்தர் கட்டினார். அவள் அடிமை பெண்ணாய் மாற்றப்படவில்லை. அவள் வேசியா இருக்கும்படி அவள் கட்டப்படவும் இல்லை. அவள் என்னவாய் மாறுகிறாள்? அதிபதியோட மனைவியாய் அவள் மாறுகிறாள். எந்த வயல்வெளியிலே கீழே உதறி கிடந்த தானியத்தை பொறுக்கிக்கிட்டு இருந்தாலோ அதே வயல்வெளிக்கு அதிகாரியாய் கர்த்தர் அவளை உயர்த்தினார். கர்த்தர் அவளை எழுப்பி கட்டினார். இன்றைக்கு அதே தேவன் நம்மளையும் எழுப்பி கட்டுகிறார். உங்க வாழ்க்கை எழுப்பி கட்டுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை ரூத்து போல இருக்கிறதா, இல்ல ரூத்து வாழ்க்கையை விட மோசமா போயிருச்சு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல என் வாழ்க்கை ரூத்து மாதிரி எல்லாம் இன்னும் மோசமாகல, ஆனா மாறுற நிலைமையில இருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இடிக்கப்பட்டவைகளை கர்த்தர் எழுப்பி கட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய பண்ணையும் நாம் அவருடைய தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறோம். நாம் அவர் பண்ணையில் இருக்கிற மாளிகையாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மாளிகை என்பது என்ன? அது பிரகாசிக்கணும், அது ஜொலிக்கணும். அது ரெண்டாவது ராஜா வாசம் பண்ணுகிற இடமா இருக்கும். மூணாவது அந்த இருக்கிற இடத்திற்கு அதுதான் அடையாளம். இன்றைக்கு கர்த்தர் செய்கிறார், என்ன சொல்லுகிறார்? அவர் நீங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மளை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணுகிறது. இரண்டாவது, ராஜா உங்களோடு வாசம் பண்ண போகிறார். மூன்றாவது, அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை, எல்லாம் வசைப்பாடப்பட்ட உங்களை கர்த்தர் இன்றைக்கு அடையாளமாய் மாற்றுகிறார். அதுதான் அந்த சுற்றப்பட்ட சீலை. அந்த சீலை கர்த்தரினால் ஒழுங்குபடுத்தப்பட்டது. யாருப்பா கல்லறைக்குள்ள வந்திருக்க முடியும்?
கல்லறையை பார்த்ததே அந்த ஸ்திரீகள் தான் முதல்ல பார்த்தாங்க. அப்ப கல்லறைக்குள்ள யாருமே வரல. வந்தாலும் அதை போட்டு யாரும் மடிச்சு வைக்கணும். ஏன்னா சரீரம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு தான் ஓடி இருப்பாங்க. அப்ப இது யாரு ஒழுங்குபடுத்தினா? உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீலையை மடித்து வைத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீலையை மடித்து வைத்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார், உங்கள் ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்மளையும் கட்டுகிறார், நம்மளையும் எடுத்து நிறுத்துகிறார். அவருடைய மாளிகையாய், ஜொலிக்கிற மாளிகையாய் கர்த்தர் மாற்றுகிறார். வேதம் சொல்லுது, பவுல் சொல்லுகிறார், நான் அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறேன், வேறொருவன் வந்து அதன் மீது கட்டடங்களை கட்டுகிறான். ஆனால் இந்த கட்டணமானது கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தை தவிர வேறொரு அஸ்திபாரம் இல்லை. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கணும். இன்றைக்கு கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய அஸ்திபாரம், என்னை நீர் எழுப்பி கட்டுவீராக. உயிர்த்தெழுந்த நாளிலே நீர் அந்த சீலையை மடித்து ஒழுங்குபடுத்தினீர் அல்லவா, அதே போல் என்னை நீர் ஒழுங்குபடுத்துவீராக. யோசித்து பாருங்க, தலை சீலையை மடிச்ச இயேசுவுக்கு மற்ற சீலையை மடிக்க தெரிஞ்சிருக்காதா? காரணம், அது உடைக்கப்பட வேண்டிய கட்டு, இது கட்டப்பட வேண்டிய நிலைமை. இன்றைக்கு நாம் உடைக்கப்பட்டவைகளை உடைப்போமாக, கட்டப்பட வேண்டியவைகளை நாம் கட்டப்படுவோமாக. உடைக்கப்பட வேண்டிய சாத்தானின் கட்டுகளை உடைத்து கட்டப்பட வேண்டிய தேவனுடைய மாளிகையாய் நாம் மாறுவோமாக. தேவனுடைய மாளிகையாய் நாம் மாறுவோமாக. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இன்றைக்கு கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய மாளிகையாய் என்னை மாற்றுங்க, ஆண்டவரே உம்முடைய மாளிகையாய் மன மாற்றுங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பண்ணை என்பது அது ஒரு விருத்தியின் ஸ்தலத்தை காட்டுகிறது. பண்ணை என்பது விருத்தி அடைகிறதை காட்டுகிறது. மாளிகை என்பது அடையாளத்தை காட்டுகிறது. இன்றைக்கு விழுந்து போன உங்களை, இடிக்கப்பட்ட உங்களை, பொடியாய் மாற்றப்பட்ட உங்களை கர்த்தர் ஒரு விருத்தி அடைகிற ஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒடுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறார். இரண்டாவது, நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்க தான் அடையாளம். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றுகிறார். அதனால் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எல்லா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் 2 விதமான சீலையை காண்பித்தீர். ஒன்னு கிடந்த சீலை, 2வது சுற்றப்பட்ட சீலை. என் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடந்த சீலையாய் மாறட்டும். என் வாழ்க்கையில இடிக்கப்பட்டவைகளை எல்லாம் கட்டி சுற்றப்பட்ட ஒரு சீலையாய் மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, 1-2 நிமிடம் தான் நம்ம செபிக்க போறோம். முதலாவது கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் நாம் செபிக்க போறோம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது நம்முடைய சரீரத்திலே காயத்தில் இருக்கிற நரன், அந்த சீல் முதலாவது சுத்திகரிக்கப்படணும். அது சுத்திகரிச்ச பின்புதான் அதுல எண்ணெய் வார்க்க முடியும், திராட்சை ரசம் வார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அது கட்டப்பட முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் முதலாவது உடையணும். முதலாவது இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறணும், சாத்தானின் கிரியைகள் வெளியேறணும், பிசாசின் கிரியைகள் வெளியேறணும். 2வது தான் நாம் கட்டப்பட முடியும். எல்லார் கண்களை மூடுவோமா? கர்த்தரை இப்ப ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரே, அந்த கிடந்த சீலைய வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்துங்க, கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, மரத்தில் ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற மரணத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், படுகொலியின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் சொல்லி கர்த்தருடைய கரத்தில் எல்லாம் ஒப்புக்கொடுப்போமாக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற உடைக்கப்படுவதாக, எல்லா
திறப்பட்டு வருவதாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட்டு வருவதாக. எல்லாரும் கர்த்தர் இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். இரண்டாவதாக ஒரு கட்டு வந்தது. அதுதான் சுற்றப்பட்ட சீலையின் கட்டு. கர்த்தர் இடிந்து போனவைகளை எழுப்பி கட்டுகிறார். ரூத்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்நிய தேசத்தின் மத்தியிலே அந்நிய ஜனங்களிடத்துல விவாகம் பண்ணினான். அவனும் மரித்து போனான். அந்த நம்பிக்கை உதிர்ந்து போச்சு. இப்ப அந்நிய தேசத்துக்கு போகிறாள். யாருனாலும் அவளை அடிமையாக்கலாம், யாருனாலும் அவளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அந்த காலத்துல இருக்கிற கலாச்சாரத்தின்படி அவளை வேசியின் வீட்டிலே கொண்டு போய் விட்டு இருக்கலாம். ஆனால் அவளோ கர்த்தரை நம்பி போனாள். அவளோ ஜீவனுள்ள தேவனை நம்பி போனாள். அன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அடையாளம் இல்லை, ஆனா பிதாவின் அடையாளம் இருந்துச்சு. பிதாவின் அடையாளத்தை நம்பி போனா அந்த பிதா அவளை எழுப்பி கட்டினார். இன்றைக்கு இயேசு நமக்காய் பூமியில வந்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அவருடைய பெரிதான அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. உங்க வாழ்க்கையில ரூத்துவ போல இடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களா? காயங்களுடையவர்களா இருக்கிறீங்களா? வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிருச்சேன்னு யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இப்பொழுதே உங்களை கட்டுகிறார். கர்த்தர் இப்பொழுதே உங்களை கட்டுகிறார். ரூத்துவே அடிமையாய் போக வேண்டிய அவளை, கணவனை இழந்து போன விதவையாகிய அவளை தேவன் அதிபதியாய் மாற்றினது மாத்திரமல்ல, அதிபதியின் மனைவியாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவர் சந்ததியை கர்த்தர் தலைக்க பண்ணினார். அந்த சந்ததி தான் கிறிஸ்து பிறந்தார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், உங்கள் நம்பிக்கையற்ற போன நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் இப்பொழுது எழுப்பி கட்டுகிறார். உங்கள் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல கட்டப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். நாம் தேவனுடைய பண்ணையாய் விருத்தி அடைய பண்ணுகிறார். தேவனுடைய மாளிகையாகிய அடையாளமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கோ எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போமா? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு பண்ணையாகவோ தேவனுடைய மாளிகையாய் மாற்று. பண்ணையாய் விருத்தி அடைவார்களாக. ஆண்டவரே பிள்ளைகள் உடைய மாளிகையாய் நீர் வாசம் பண்ணுகிற மாளிகையின் அடையாளமாய் மாற்றப்படுவார்கள். ஆண்டவரே பூஷணத்தின் வார்த்தைகள், ஏளனமான வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்ந்து எடுக்கப்படுவதாக. ரூத்துவுக்கு கட்டு எழுப்பி கட்டினது போல பிள்ளைகளை கட்டுவி. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் பண்டிகையிலே எங்களோடு நீர் இடைப்பட்ட காய் ஸ்தோத்திரம். அதிகாலையிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் உயிர்த்தெழுதல் நாளிலே எங்களோடு வெளிப்படுகிறீர் என்று காண்பித்தீர். இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் முக்கியமான தேவனுடைய உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற அந்த சீலையின் 2 சீலைகளை குறித்து தியானிக்க உதவி செய்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிடக்கப்பட்ட சீலைகள் வருவதாக, உடைக்கப்பட வேண்டிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சாத்தானின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கை விலங்குகள் உடைக்கப்படுவதாக. இனி இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய், குலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கின தேவன் உடைய பிள்ளைகளை மரணத்திற்கு விடுதலையாக்கி, போராட்டத்துக்கு விடுதலையாக்கி, படுகொலைக்கு விடுதலையாக்கி, விடுதலை பெற்றவர்களாய் இவர்கள் தேவனுடைய அரணுக்கு திரும்பினார்க்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2வதாக சுற்றப்பட்ட சீலை என்பது கட்டப்படுகிற அனுபவம் அல்லவா? கர்த்தரால் கட்டப்படுவார்களாக, தேவனால் இவர்கள் கட்டப்படுவார்களாக. இன்றைக்கு தரித்திரத்திலும், இடிந்து போன நிலைமையிலும், போராட்டத்திலும், வியாகுலத்திலும், கண்ணீரிலும், பிரச்சனையிலும் இருக்கிற உடைய பிள்ளைகளை விஸ்தாரம் என்கிற பண்ணையிலே நீர் வைப்பீராக. இவர்களை உடைய புள்ளி விஸ்தாரமாகிய பண்ணையாய் நீர் மாற்றுவீராக. நீர்
பண்ணுகிற மாளிகையின் அடையாளமாய் இவர்கள் மாறுவார்களாக. ஒரு புதிய எருசலேமாய் மாறுவார்களாக. இவர்கள் வாழ்க்கை இன்றோடு புதுப்பிக்கப்படட்டும். எல்லா தரித்திரங்கள் மாறுவதாக. ஒரு விசாரம் வரட்டும் கர்த்தாவே. உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் செய்த அந்த சீலைக்கு செய்த கிருபை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வரட்டும். இவர்களை நீர் எழுப்புவீராக. எழுப்பி எல்லாருக்கும் முன்பாய் அடையாளமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்யறக்காய் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமையிலும் உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.